போட்டு திருப்படிக்கு மாணவனருக்கு வணக்கம். இப்போ வந்து குரூப் 1 மெயின்ஸ்க்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து எப்படி எழுதணுங்கிற மாதிரி பார்க்குறோம். ஒரு கொஸ்டின் வச்சு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். அந்த ஃபார்மேட்டில் டெய்லி நீங்கள் பழகிட்டே இருக்கும். ரைட்டிங் ப்ராக்டிஸ், அப்ஜெக்டிவ் டைப் படிக்கிறது ஒரு பேட்டர்னு, டிஸ்கிரிப்டிவ் படிக்கிறது ஒரு பேட்டர்ன். அப்ஜெக்டிவ் டைப் வேறு மாதிரி படிச்சுட்டே இருப்பீங்க. இது எழுதி பார்த்துட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ நம்ம என்ன இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறோம், எப்படி ஆன்சர் எழுதுகிறோம். ஒரு கொஷினை வச்சு பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும். அப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு கொஷின் எடுத்து நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன பார்க்குறோம், இந்த ஒரு கொஷினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த டிமாண்ட் ஆஃப் த கொஷின். அந்த கொஷினில் என்ன டிமாண்ட் பண்ணியிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஏன்னா அதை விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்கே எழுதுனீங்கன்னா பேப்பரை வந்து வெட்டி வச்சுருவாங்க. அப்போ இந்த கொஸ்டினுடைய டிமாண்ட் என்ன நமக்கு புரியணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சார்ட் இருக்குன்னா முதல்ல நம்ம புரியுறது என்ன எப்படி இருக்குன்னா, அவன் கேட்குற டிமாண்டும் நம்ம எழுதுகிற ஆன்சருக்கும் கேப் அதிகமாக இருக்கும். ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான், நமக்கு ஆன்சர் எழுதுருவோம். அதுக்கு அவன் கேட்ட டிமாண்டை ஒத்து போகிற மாதிரி நம்ம போயிட்டே இருக்கணும். இந்த கேப்பை நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, குறைச்சிட்டே இருக்கணும். அப்போ இந்த கேப் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. டிமாண்டுக்கும் நம்ம எழுதக்கூடிய ஆன்சருக்கும் உள்ள கேப் அதிகமாக இருக்குது. அதை ஒத்து போகிற மாதிரி பக்கத்தில் நெருக்கிட்டே இருக்கணும். அப்போ கொஸ்டினை என்ன கொடுத்துருக்கானோ அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது நம்ம கேட்டிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். அதான் நமக்கு அந்த பார்க்குறோம். அப்புறம் கண்டென்ட் எப்படி இருக்கணும்னா, அதுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற ரிலவெண்ட்டாக கொடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்கே போய் எழுதி வைக்கணும்னு நினைக்கக்கூடாது. அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும். இந்த கண்டென்ட் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோல்டன் மந்திரா தான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் கம்ப்ளீட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. 2வது கண்டென்ட் நல்லா கொடுக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்னஸ், ஒரு எட்ஜி காட்டணும்னா நீங்கள் அடுத்தவங்களோட நல்லா எழுதணும். அப்போ நீங்கள் இந்த கண்டென்ட்டில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நியூஸ் பேப்பரில் நீங்கள் படித்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து இதில் ஆட் பண்ணணும். அப்போ தான் அது ரிலவெண்ட்டாக உள்ள கரண்ட் அஃபேர்ஸை ஆட் பண்ணால் தான் மார்க் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் டேட்டா கொடுக்கணும். ஃபேக்சுவல் டேட்டா கொஞ்சம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ், என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அந்த கொஷினுக்கு ஏற்ற கீவேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ கண்டென்ட்டுங்கிறது முக்கியம். அடுத்தது வந்து ஸ்ட்ரக்சருங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க் கொஸ்டினாக இருக்கட்டும், 15 மார்க் கொஸ்டினாக இருக்கட்டும், ஸ்ட்ரக்சருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது இன்ட்ரொடக்ஷன் கன்க்ளூஷனுங்கிறது எழுதக்கூடாது. ஆனால் அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி ரைட் அண்ட் எஸ்ஐன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் கன்க்ளூஷன் எழுதலாம். மற்றபடி கொஷினில் என்ன கேட்டிருக்கானோ அதையே ஒரு ஹெட்டிங் போட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறீங்க, கன்க்ளூஷன் வந்து வே ஃபார்வர்ட் கொடுக்குறீங்க. ஸ்ட்ரக்சருங்கிறது அதான். கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறீங்க. இன்ட்ரொடக்ஷன் ஒரு ஸ்ட்ரக்சரு, கன்க்ளூஷன் ஒரு ஸ்ட்ரக்சர். அங்கே இன்ட்ரொடக்ஷனுங்கிற வார்த்தை எழுத வேண்டாம், முன்னுரை முடிவுரைங்கிற வார்த்தை எழுதக்கூடாது. இது ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு ஃபார்மெட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் அப்போ வந்து வந்து ஸ்ட்ரக்சரில் என்னென்னா இன்ட்ரோ, கன்க்ளூஷன். அப்புறம் இந்த கொஷினில் எத்தனை பார்ட் இருக்குன்னு சொல்லி அந்த பார்ட்டை உடைக்கணும். 2 பார்ட் இருக்கலாம், 3 பார்ட் இருக்கலாம். அந்த பார்ட்டை உடைச்சி என்ன செய்றீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டாக போடுறீங்க, ஹெட்டிங் போடுறீங்க. இது டாபிக். சப்போஸ் அதில் தேவைப்பட்டால் சப் டாபிக் நீங்கள் உள்ளே எழுதலாம். ஏன்னா அப்போ வந்து இதான் வந்து நமக்கு மெயின் பாடி பார்ட்டாக உடைச்சிருந்தோம். ஏன்னா அப்புறம் அலைன்மெண்ட்டு பக்கா அலைன்மெண்ட்டாக இருக்கணும். அப்போ அலைன்மெண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர். அப்போ இன்ட்ரொடக்ஷனுங்கிறது நமக்கு வந்து ஒரு எத்தனை வார்த்தை எழுதுகிறோமோ அதில் ஒரு 10% வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க. கன்க்ளூஷனுங்கிறது ஒரு 10%. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபார்மெட்டில் எழுதுகிறோம். இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்ப்போம், கொஷினை பார்த்தா புரிஞ்சிடும். அப்போ முதல்ல என்னென்னா டிமாண்ட் ஆஃப் த கொஷினில் என்ன கேட்டிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி ரிலவெண்ட்டாக எழுதணும். கண்டென்ட் வந்து கரெக்டான கண்டென்ட் கொடுக்கணும். மற்றவங்களோட நீங்கள் வந்து கண்டென்ட் நல்லா கொடுக்கணும்னா கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட்டை உள்ளே சேர்க்குறீங்க, ஃபேக்சுவல் கண்டென்ட் உள்ளே சேர்க்குறீங்க, கீவேர்ட்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரக்சருங்கிறது இந்த ஃபார்மெட்டு தான். அப்புறம் ஸ்பீடு. அப்போ ஸ்பீடுன்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டினை வாசிக்கும்போது ஸ்பீடாக வாசிக்கணும். பைலிங்குவல் 2 லாங்குவேஜுமே வாசிக்கிறோம். அப்புறம் நம்ம வாசிக்கும் போதே இப்படி தான் கொடுக்க போகிறோங்கிறது ஸ்பீடாக அப்சர்வ் பண்ணணும், ஸ்பீடாக எழுதணும். அப்போ நமக்கு ஒரு 10 மார்க் கொஸ்டின்னா 7 நிமிஷம் எடுத்துக்கலாம். 15 மார்க் கொஸ்டினா 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். இது வந்து ஆவரேஜ் ஸ்பீடு. நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை நீங்கள் 5 நிமிஷத்தில் எழுதி முடிச்சிடணும். சேலஞ்சாக இருக்க கொஸ்டினை ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஆவரேஜ் ஸ்பீடு ஒவ்வொரு கொஸ்டினும் 7 நிமிஷம் எழுதுங்கன்னு கிடையாது. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்தது எம்ப்ளிஸ்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் அதுக்கு சூட்டபுளான டயக்ராம் போடுறது, அதை அழகுபடுத்துதல், அப்புறம் மேப் யூஸ் பண்ணுறது, ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணுறது, எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறது, கோட்ஸ் கொடுக்குறது, ஒரு பாக்ஸ் கட்டி ஏதாட்டு சொல்கிறது, இதெல்லாம் வந்து அந்த உங்களுடைய கொஷினை வந்து அழகுபடுத்துறதுக்காண்டி பயன்படுத்தக்கூடிய இது. அது தேவையான இடத்துல தான் பண்ணணும். எல்லா கொஷினும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா அனலைஸ். அதாவது நீங்கள் எழுதி நிறைய டெஸ்ட்டு கண்டிப்பாக டெய்லி எழுதி பார்த்துட்டே இருக்கணும். எழுதி பார்த்த கொஸ்டினையும் அனலைஸ் பண்ணியிருக்கணும்.
நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். இதை விட பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லி தோணும். அப்போ பெஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு நீங்கள் அதில் 2-3 பாயிண்ட்டை எழுதி அதை நல்லா திரும்ப திரும்ப என்ன பண்ணால் நல்லா பழைய ஒரு டெஸ்ட்டு, இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு போட போகிறீங்கன்னா பழைய கொஸ்டின் எடுத்து நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். அது என்ன மிஸ்டேக் விட்டிங்களோ அதை நம்ம இப்போ அதே மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. அப்போ நம்ம இன்ஸ்டியூட்லேயே பார்த்தீங்கன்னா போன தடவை டாப்பராக இருந்தவங்க கொஸ்டின்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. அதை எடுத்து பார்க்கணும் எப்படி எப்படி எழுதியிருக்காங்க, நல்லா அனலைஸ் பண்ணணும். உங்கள் கொஸ்டினையும் அனலைஸ் பண்ணுறீங்க, மற்றவங்க எழுதி படித்து அதுக்கப்புறம் திரும்ப வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அடுத்த டெஸ்ட் எழுதுறீங்க. அப்போ ஏற்கனவே நீங்கள் பண்ண மிஸ்டேக் திரும்ப பண்ணக்கூடாது. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா ஆகிட்டே இருக்கும். அப்போ கொஸ்டினை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எழுதின கொஸ்டின் நல்லா திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருங்க. டாப்பர் பேப்பரை எடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட் எழுதுங்க. அப்போ ஏற்கனவே விட்ட மிஸ்டேக் வரக்கூடாது, வேறு மிஸ்டேக் வரணும், அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ வந்து இதான் வந்து மெயினாக நம்ம வந்து மெயின்ஸில் டிஸ்கிரிப்டிவ் எழுதுறதுக்கு தேவை இதுதான். என்ன டிமாண்டை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கண்டென்ட் நல்லா கொடுங்க, ஸ்ட்ரக்சர் முக்கியம், ஸ்பீடு முக்கியம். அப்புறம் தேவையான இடத்துல டயக்ராம் யூஸ் பண்ணுறோம், அடுத்து அனலைஸ் பண்ணுறோம், நம்ம கொஸ்டின் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ் கொஸ்டின் ஆன்சரிங் டெக்னிக். ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ரீடிங் த கொஸ்டின் எஃபெக்டிவ்லி. கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணணும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னு தெரியாமல் நீங்கள் பாட்டில் வேறு ஒன்று ஆன்சர் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஒரு போன குரூப் 1க்கு முந்தின குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் பவர் ஆஃப் பிரசிடென்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பவர் ஆஃப் பிரசிடென்ட் என்னென்னு பார்த்து 7 பவரையும் எழுதி வச்சுட்டாங்க. அப்படி எழுதக்கூடாது. அதில் என்னென்னா பிரசிடென்ட்டுக்குள்ள கட்டுப்பாடுகள், அதிகாரத்தில் உள்ள கட்டுப்பாடுகள் தான் கேட்டிருக்கான். அப்போ வந்து நமக்கு இந்த கொஸ்டினை வந்து கேர்ஃபுல்லாக வாசித்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ வந்து கொஸ்டினை வந்து ரீடிங் த கொஸ்டின் கேர்ஃபுல்லி போத் லாங்குவேஜஸ், அதாவது 2 லாங்குவேஜ்லையுமே, இங்கிலீஷ்லையும் வாசித்து பார்க்குறீங்க, தமிழ்லையும் வாசித்து பாருங்க. கொஸ்டினை வாசிக்க ரொம்ப முக்கியம். நார்மலாக வந்து கொஸ்டினை வாசிக்கும்போது கொஸ்டினை வாசிக்கிறீங்க, அந்த கொஸ்டினை வச்சு தான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்து முடிச்சாலும் திரும்ப ஒரு கொஸ்டினை வாசித்து பார்க்குறீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோமா. அப்புறம் ஒவ்வொரு ஆட்டையுமே எழுதிட்டே இருக்கும்போது கொஸ்டினை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் ரெலவெண்ட் இல்லாமல் போயிட்டீங்கன்னா பேப்பரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வச்சுருவாங்க, வெட்டி வச்சுருவாங்க. அப்போ நமக்கு வந்து 2 லாங்குவேஜும் பார்த்து அந்த கொஸ்டினை முடிக்கிற வரைக்கும், இப்போ 10 மார்க் கொஸ்டினா ஆவரேஜ் டைம் 7 நிமிஷம் கொடுக்குறோம், 15 மார்க் கொஸ்டினா ஆவரேஜ் டைம் 10 நிமிஷம் கொடுக்குறோம். அதில் அந்த கொஸ்டின் முடிகிற வரைக்கும் அந்த கொஸ்டினை பார்த்து, அந்த ஆன்சர் எழுதி முடிக்கிற வரைக்கும் அந்த கொஸ்டின் பார்த்துட்டே இருக்கணும், ரிலவெண்ட்டாக போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் த கொஸ்டின் இன்டு பார்ட்ஸ். அதில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 2 பார்ட்ஸ் இருக்கலாம், இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன். இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் பார்ப்போம், அதில் ஒரு 3 பார்ட்ஸ் இருக்குது. அந்த பார்ட்ஸை உடைச்சு இந்த பார்ட்ஸை தான் நீங்கள் என்ன பண்ண ஹெட்டிங்காக யூஸ் பண்ணணும். அந்த பார்ட்ஸுக்குள்ளே ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஹெட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். 2க்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். இப்போ இதான் டாபிக் போட்டிங்கன்னா ஹெட்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா சப்ஹெட்டிங் வந்து கீழே இந்த மாதிரி போடலாம். ஒரு 3 வார்த்தை நவுண்டு. இப்போ நீங்கள் ஒரு பேர் எழுதுறீங்க, மார்க்கெட்டுன்னு ஒரு பேர் எழுதுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஹெட்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா 3வது லெட்டரில் நீங்கள் என்ன போடலாம், சப்ஹெட்டிங் யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து கொஸ்டினை வாசித்து அதில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும், அந்த பார்ட்ஸை உடச்சி பார்க்கணும். அதில் முக்கியமான பார்ட்ஸ்க்கு ஸ்பேஸ் அதிகமாக கொடுக்கணும், அதில் முக்கிய இல்லாத பார்ட்ஸ்க்கு ஸ்பேஸ் கம்மியாக கொடுக்கணும். மார்க் இப்படி தான் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து பார்ட்ஸ் ஐடென்டிஃபை த நேச்சர், எந்த நேச்சரில் கேட்டிருக்காங்க, கான்செப்ட் வைஸாக கேட்டிருக்காங்க, ஃபேக்சுவல் வைஸாக கேட்டிருக்காங்க, அது மிக்சிங் 2மே சேர்ந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அந்த பார்ட்ஸை உடைக்கும் போது ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமான பார்ட்ஸ் இருந்தால் ஸ்பேஸ் அதிகமாக கொடுக்குறோம், சின்ன பார்ட்ஸ் தான் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சுருவீங்க, சர்வீஸ் வாங்கிடுவீங்க. அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் த டைரக்ஷன் கிவன் இன் த ஈச் பார்ட். அதாவது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான், டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்கானா, கிரிட்டிசைஸ் பண்ண சொல்லியிருக்கானா, எக்ஸாமின் பண்ண சொல்லியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினுடைய இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். டைரக்டிவாக வந்து டைரக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது டைரக்ட் கொஸ்டினா இன்டைரக்ட் கொஸ்டினான்னு சொல்லி பார்த்துக்கிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் அடுத்தது கெஸ் த மார்க் அலாட்டட் ஈச் பார்ட். நீங்கள் இந்த பார்ட்டை உடைக்கும் போதே 3மே ஈக்குவலாக உடைச்சிடக்கூடாது. கொஸ்டின் ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவலாக உடச்சிக்கலாம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸை மட்டும் தான் மெயினாக கேட்டிருப்பான். அப்போ டிஃப்ரென்ஸ்க்கு தான் அழுத்தம் கொடுத்துருக்கணும். அப்போ அந்த பார்ட்ஸில் வந்து மார்க்கை அலாட் பண்ணுற அளவுக்கு உங்கள் நாலேஜ் வேணும். அதுதான் முக்கியம். இந்த இடத்துல ஹெட்டிங்க்கு இவ்வளோ தான் மார்க் கொடுப்பான், 1.5 மார்க் தான் கொடுப்பாங்க. இந்த இடத்துக்கு இந்த பார்ட்டுக்கு 4 மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் விடணும். எல்லாத்துக்கும் ஒரே ஸ்பேஸ் விட்டுறக்கூடாது. அதான் உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். அடுத்தது அப்புறம் கீவேர்ட்ஸ். நீங்கள் எழுதுறது வந்து கீவேர்ட்ஸ், அந்த கொஸ்டினுக்கு என்ன கீவேர்ட்ஸ். இப்போ நார்மலாக நமக்கு கீவேர்ட்ஸ்னால் என்ன, பாலிட்டிக்ஸை பொறுத்தவரைக்கும் கீவேர்ட்ஸ் எதுலேருந்து எடுப்பாங்கன்னா இப்போ லட்சுமிகாந்தில் எடுப்பாங்க. அதே மாதிரி தான் என்சிஆர்டி புக்கில் இருப்பாங்க, ஸ்கூல் புக்கில் அந்த கீவேர்ட்ஸ். அந்த கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் த ஆன்சர், அதாவது ப்ரியாரிட்டி உள்ள கீவேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். அப்புறம் ப்ரியாரிட்டி இல்லாத கடைசியாக கொடுக்குறோம். அப்போ இந்த கீவேர்ட்ஸ்க்கு தான் மார்க் போடுவாங்க. கீவேர்ட்ஸை விட்டுறக்கூடாது. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கும்போது கீவேர்ட்ஸாக தான் எடுத்து வச்சுக்கணும். அந்த கீவேர்ட்ஸ் வச்சு எழுதினாவே நமக்கு டிஸ்கிரிப்டிவில் மார்க் வரும். அப்புறம் ஐடென்டிஃபை த டெம்ப்ளேட்
ஃபார்மெட்டு, ஸ்ட்ரக்சர் ஃபார்மெட். ஆக்சுவலாக டெம்ப்ளேட்னா நம்ம ஒரு சின்ன ஒரு டயக்ராம் போட்டு நம்ம இது ஒரு சோசியல் காரணத்தில் அப்படின்னு சொல்லி டெம்ப்ளேட்டை நம்ம காட்டுறது. அப்புறம் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதான் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி காட்டணும். இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன், மெயின் பாடி, பார்ட்டாக உடைக்கிறது. அடுத்தது பெஸ்ட் ஆன்சர். அப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறோம், கன்க்ளூஷன். நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷனுங்கிறது எப்படி இருக்குன்னா அந்த கொஸ்டினை உள்வாங்கி இருக்கீங்களா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க இன்ட்ரடக்ஷனை வச்சு தான். ஆனால் உங்களுக்கு மார்க் எதை வச்சு போடுவாங்கன்னா கன்க்ளூஷன் வச்சு தான் மார்க் போடுவாங்க. அப்போ கன்க்ளூஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், கன்ஸ்ட்ரக்டிவிட்டியாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வே ஃபார்வர்டாக இருக்கணும். அப்போ இன்ட்ரடக்ஷன் வந்து கொஸ்டின் உனக்கு புரிஞ்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த இன்ட்ரடக்ஷன். கன்க்ளூஷன் வந்து நீ என்ன சொல்யூஷன் எடுக்கிற அதான் முக்கியம். அப்போ இன்ட்ரடக்ஷனுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்மலாக ஆக்சுவலாக 10% வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்பாங்க. இப்போ 10 மார்க் கொஸ்டின்னா நமக்கு ஒரு 15 வார்த்தை யூஸ் பண்ணுறோம், 15 வார்த்தை யூஸ் பண்ணுறோம். 15 மார்க் கொஸ்டின் வச்சுருங்களேன் 25 வார்த்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தேவையில்ல. ஒரு 3 லைன் கொடுக்குற மாதிரி பாருங்கள், இல்லை 4 லைன் கொடுக்குற மாதிரி பாருங்கள். அந்த வேர்டிங்ஸ் முக்கியம். அதை பேராகிராஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருங்க. அப்போ வந்து என்னங்கன்னா இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்டாக இருக்கணும், அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் பாட்டில் வேறு எதுவும் எழுதிடக்கூடாது. அதான் சொன்னேன், இன்ட்ரடக்ஷனை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க நீ கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கியா இல்லையான்னு. அப்போ அந்த கொஸ்டினை நல்லா உள்வாங்கி அதை வச்சு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் படிப்பீங்க. நியூஸ் பேப்பர் என்ன செய்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, பேரால் பார்த்தீங்கன்னா அழகாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு மர்டர் நடந்தால் கூட அது செய்தியில் அழகாக சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க. என்ன இதாக இருந்தாலும் பரவாயில்ல, நாளையிலேருந்து அதை வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பேப்பர்லையும் பேரை மட்டும் படிச்சோன்னா அதான் இன்ட்ரடக்ஷன். அதே மாதிரி நம்ம அந்த கொஸ்டினை நல்லா உள்வாங்கிட்டு ஷார்ட்டாக ரிலவெண்ட்டாக கொடுக்குறோம். 10% தான், அதை தாண்டி போயிடக்கூடாது. ஏன்னா இன்ட்ரடக்ஷன் போய் நிறைய எழுதிடக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கீவேர்ட்ஸு, நீங்கள் இன்ட்ரடக்ஷனில் கொடுக்கக்கூடிய அந்த கீவேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த கொஸ்டினை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். தேவையில்லாத கீவேர்ட்ஸை கொடுத்துடக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவாய்டிங் அன்னெசரி டேட்டா, தேவையில்லாத டேட்டாவை இன்ட்ரடக்ஷன் கொடுக்காதீங்க. தேவையில்லாத கோட்ஸை போய் இன்ட்ரடக்ஷன் கொடுக்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் பாட்டில் இன்ட்ரடக்ஷன் வச்சு தான் நம்மளை புரிஞ்சுக்கிடுவான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் சிம்பிளாக கொடுக்கணும். சிம்பிள் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எக்காரணங்களும் டைட்டான வேர்டை, ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸை யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அடுத்தது இன்ட்ரடக்ஷன் கொடுத்து முடித்த பிறகு திரும்ப ஒரு கொஸ்டினை வாசிக்கிங்க, நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமான்னு பார்க்கணும். ரீட் த கொஸ்டின் அகெயின் ஆஃப்டர் ரைட்டிங் இன்ட்ரடக்ஷன். என்ஷூர் பண்ணிக்கிடுங்க கரெக்டாக தான் கொடுங்க. ஏன்னா இன்ட்ரடக்ஷன் வச்சு தான் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. இது ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். இப்போ இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சது, அப்புறம் பாடி. ஏன்னா இன்ட்ரடக்ஷன் முடிஞ்ச பிறகு அப்புறம் கன்க்ளூஷன், ஃபைனல் கன்க்ளூஷன் எப்படி இருக்குன்னு கேட்டால் அதே மாதிரி தான் ஷார்ட்டாக இருக்கணும், ரிலவெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா 10% வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். யூஸ் கீவேர்ட்ஸ் அண்ட் அவாய்ட் அன்னெசரி டேட்டா. இங்கேயும் கன்க்ளூஷன்லையும் அன்னெசரி டேட்டா கொடுத்துடாதீங்க. கன்க்ளூஷனை வச்சு தான் உங்களுக்கு மார்க்கே போடுவாங்க. அப்போ கன்க்ளூஷன் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கணும், கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும், சொல்யூஷன் பேஸ்டாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் வே ஃபார்வர்டாக இருக்கணும். நீங்கள் கம்மா போட்டு போயிடக்கூடாது. இன்ட்ரடக்ஷனில் கன்க்ளூஷனில் போய் இன்னும் இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்மா போட்டுருக்கு, இதான் சொல்யூஷன் சொல்லிட்டு அதை வச்சு தான் உங்களுடைய டெட்டர்மினேஷன் செக் பண்ணுவாங்க. இப்போ கன்க்ளூஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா அப்புறம் பாடி, இப்போ இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டீங்க, கன்க்ளூஷன் கொடுத்துட்டீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் பாடி. இதை பாடியை பார்ட்ஸாக பிரிச்சுக்கிடுங்க, அதான் கொடுக்குறாங்க. அப்போ பாடிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மெட்டு. ஏன்னா அது வந்து சில தேவைப்படுற இடத்துல நீங்கள் என்னென்னா டெம்ப்ளேட் ஃபார்மெட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெம்ப்ளேட் ஃபார்மெட் இந்த மாதிரி டயக்ராம் சிறுசாக யூஸ் பண்ணணும், பக்கம் ஃபுல்லாக எழுதி வச்சிடக்கூடாது. அடுத்தது நம்ம இது என்ன பண்ணணும்னா இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் வந்து ஒரு பேராடைப்பில் 3 to 4 லைன் எழுதுகிறோம், பேராடைப்பில் கொடுத்துருந்தோம். இது பார்ட்ஸ் எப்படி பாடி எப்படி பண்ணணும்னா பாயிண்ட் ஃபார்மெட்டில் கொடுக்கணும். ஏன்னா பாயிண்டாக கொடுக்குற மாதிரி நம்ம பார்ப்போம். எக்ஸப்ட் ஃபார் டெஃபினிஷன் எதாவது கொடுக்கிங்கன்னா அது பேராகிராஃப் ஃபார்மெட்டில் கொடுக்கணும், பாயிண்ட் ஃபார்மெட்டில் கொடுத்துடக்கூடாது. அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து சிம்பிள் அண்ட் ஸ்டாண்டர்ட் வேர்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஹெட்டிங் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறீங்க, சப்ஹெட்டிங் யூஸ் பண்ணுறீங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். ஹெட்டிங் இப்படி போடுறீங்கன்னா சப்ஹெட்டிங் வந்து ஒரு 2 வார்த்தை விட்டுட்டு நீங்கள் என்ன போடுறீங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொஸ்டினை கேட்டிருப்பாங்க. இப்போ 370 ஆர்டிகல் 370 வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுருங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த 370 மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்பெசிஃபிக்காக எழுதணும். இல்லை ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா 360 டிகிரியில் அப்ரோச் பண்ணணும். ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் இருக்குது, அப்போ அதுக்கு சோசியல் ஃபேக்டர் என்ன, பொலிட்டிக்கல் ஃபேக்டர் என்ன, எக்கனாமிக்கல் ஃபேக்டர் என்ன, ஜாகிரபிக்கல் ஃபேக்டர் என்ன, என்விரான்மெண்ட் ஃபேக்டர் என்ன, கரண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக 360 டிகிரியும் பார்க்கணும். ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அந்த ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல டிமாண்ட் என்ன பண்ணுங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் பார்க்கணும். இதுதான் பாடி. அப்போ நல்லா ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிடுங்க. இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம், கன்க்ளூஷன் கொடுக்குறோம், அப்புறம் மெயின் பாடியை வந்து பார்ட்டாக பிரிச்சுக்கிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்னஸ்.
ஏன்னா நீட்னஸ் ரொம்ப முக்கியம். அதாவது சிலவங்க பார்த்தீங்கன்னா நெருக்கி எழுதிடுவாங்க. அந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வேணும். ஏன்னா படிக்கிறவங்க வந்து நீங்கள் ரொம்ப அழகாக எழுதுறீங்களா முக்கியம் கிடையாது, படிக்கிறவங்களுக்கு புரியணும்ல. அப்போ வந்து ஃபோக்கஸ் ஆன் லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங், படிக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதணும். அப்போ லைட்டாக நீங்கள் எழுத்து நல்லா இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா எழுத்து என்னதாயிடும், லெஜிபிளாக மாறிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் எழுதி தேவையில்லாமல் அடித்து எழுதக்கூடாது. அவாய்ட் அன்னெசரி ஸ்ட்ரைக் அவுட், ரிமார்க்கு, இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் நீங்கள் போடக்கூடாது. அப்புறம் அலைன்மெண்ட், உங்கள் பேப்பர் அழகாக காட்டுறது என்னென்னா ப்ராப்பர் அலைன்மெண்ட். ஏன்னா அப்புறம் ஹெட்டிங்க்கும் சப்ஹெட்டிங்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியணும். ரெண்டும் ஒன்று போல் போயிடக்கூடாது. ஒரு ஹெட்டிங்க்கு அதுக்குள்ளே இன்னொரு ஹெட்டிங் வருதுன்னா அதுக்கு பேர் என்ன, சப்ஹெட்டிங். ஏன்னா ஒரு டாப்பர் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு பேப்பர் வந்து டாப்பர் பேப்பர், ஒரு பேப்பர் வச்சுருக்கேன் இப்போ சர்வீஸில் இருக்க ஆப்பில், அவங்க பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், அந்த இது வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவையான இடத்துல டயக்ராம் யூஸ் பண்ணுறீங்க, டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. இது எதுன்னா உங்களுக்கு வந்து தேவைப்பட்டா, ஏன்னா சப்போர்ட் யுவர் ஆன்சர் வென் அப்ராப்ரியேட், தேவைப்படுற இடத்துல தான் யூஸ் பண்ண முடியும். தேவையே இல்லாத இடத்துல போய் டயக்ராம் போடுறது, தேவையில்லாத டேபிள் போட்டிங்கன்னா பேப்பரை கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்போ நீட்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பேப்பர் கம்ப்ளீஷன் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட், இதுதான் முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு. பேப்பர் கம்ப்ளீஷன், அப்புறம் கண்டென்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு யூனிக்னஸ் காட்டணும். அப்போ பேப்பர் கம்ப்ளீஷன், அப்போ பேப்பர் கம்ப்ளீஷனாக நீங்கள் நமக்கு எத்தனை கொஸ்டின் எழுத போகிறோம், 10 மார்க்கில் ஒரு 10 கொஸ்டின் எழுத போகிறோம், 15 மார்க்கில் ஒரு 10 கொஸ்டின் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் எழுதணும். அட்டன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு, நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் எழுதுறீங்க. அதுக்கு வந்து ஒரு நீங்கள் அப்ராப்பரேட்டாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணதோட ஒரு 2 நிமிஷம் முன்னுக்கூட்டி முடிச்சிடணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினில் போய் தேவையில்லாமல் நிறைய டேட்டா கொடுத்து நம்ம இது பண்ணுவோம், நம்மளுடைய திறமையை காட்டுவோம். அப்படி நினைக்கக்கூடாது. நீங்கள் அந்த இடத்த தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். எல்லாருமே இந்த மெயின்ஸில் விடுறது என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை போய் மிகப்படுத்தி எழுதி வச்சுட்டு இருப்பாங்க, அந்த டைமெல்லாம் ஓடி போயிடும். அப்போ அந்த இடத்துல டைமை கண்டிப்பாக நீங்கள் ஆவரேஜாக ஒரு 1 to 2 நிமிஷம் குறைச்சிடணும். அப்போ ஃபஸ்ட் அட்டன் பண்ணது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச டைரக்ட் கொஸ்டின். ரெண்டாவது அட்டன் பண்ணுறது நல்லா தெரிஞ்ச அனாலிட்டிக்கல் கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க. ரெண்டாவது, ஃபஸ்ட்டு டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க, ரெண்டாவது அனாலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பாதி தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா சுத்தமாக தெரிஞ்சிருக்காது. அதை நம்ம மூணாவது அட்டன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டைரக்ட் கொஸ்டின், நல்லா தெரிஞ்ச டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம். அப்புறம் அனலைஸ் பண்ணுற ரெண்டாவது கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம். மூணாவது தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம். இப்படி தான் மேனேஜ் பண்ணணும். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே எழுதும் போதே நமக்கு வந்து 250 மார்க் டெஸ்ட்லேயும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து கண்டிப்பாக பாயிண்ட் ஃபார்மெட்டு தான். இப்போ அதுதான் பார்த்தோம், பாயிண்ட் ஃபார்மெட்டில் தான் எழுதுகிறோம். ஆக்சுவலாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின், வெல் நோன் கொஸ்டின், அதில் போய் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை போட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது உங்களுக்கு தெரியும். நான் எல்லாரும் பண்ணுற தப்பு அதான். நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை வந்து நல்லா எழுதிடுவாங்க, தெரியாத கொஸ்டினை ரொம்ப மட்டமாக எழுதிட்டு போயிடுவாங்க. மார்க் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போகிற மாதிரி போகணும். அப்புறம் டைம் வந்து எஃபெக்டிவாக கொண்டு வரணும். ஏன்னா ஆக்சுவலி சேலஞ்சிங் கொஸ்டின், உங்களுக்கு தெரியாத கொஸ்டினுக்கு ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிடுங்க, நல்லா தெரிஞ்ச கொஸ்டினுக்கு 2 நிமிஷம் கம்மியாக எடுத்துக்கிடுங்க. இப்போ டைம் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்கு ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்குறோம், இந்த ஃபார்மேட்டில் பார்க்குற மாதிரி. இப்போ ரீசெண்டாக உள்ள நம்ம பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் முடிஞ்சு பிரைம் மினிஸ்டர் ஆனோன்னா முதல் ரஷ்யாவுக்கு தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் போயிருந்தாங்க. அங்கே வந்து நமக்கு ஒரு காரிடர் போட்டிருந்தாங்க, சீ ரூட் காரிடர். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் கொஸ்டின் எல்லாம் கவனிங்க. வாட் இஸ் சென்னை விளாடிவாஸ்டாக் சீ ரூட்? இது ஒரு பார்ட்டு, இதை நம்ம இன்ட்ரொடக்ஷனில் கொண்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் என்ன, டிஸ்கஸ் அபவுட் த பொட்டென்ஷியல் எக்கனாமிக் பெனிஃபிட் அரைசிங் அவுட் ஆஃப் த ப்ரொப்போஸ் சீ ரூட். அப்போ இதில் என்ன கேட்காங்கன்னா எக்கனாமிக் பெனிஃபிட். அடுத்தது இதான் அந்த உடைக்கிறது, கொஸ்டினை பார்ட்டாக உடைக்கிறது. அடுத்தது என்ன கொடுக்காங்கன்னா லிஸ்ட் அவுட் த அட்வான்டேஜஸ் அண்ட் சேலஞ்சஸ் அசோசியேட் வித் த சீ ரூட். பார்ட்டாக உடைக்கும் பாருங்கள். அந்த உடைக்கிற திறமை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக சர்வீஸ் வாங்கிடுவீங்க. அப்போ இதில் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினை பாருங்கள். வாட் இஸ் சென்னை விளாடிவாஸ்டாக் சீ ரூட்? டிஸ்கஸ் அபவுட் த பொட்டென்ஷியல் எக்கனாமிக் பெனிஃபிட் அரைஸ் அவுட் ஆஃப் த ப்ரொபோஸ் சீ ரூட். இதனால் என்ன எக்கனாமிக் பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்குறோம். அடுத்து லிஸ்ட் அவுட் த அட்வான்டேஜஸ், இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன சேலஞ்சஸ் இருக்குது. அப்போ இதுதான் பார்ட்டாக உடைக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறோம், ஏன்னா சென்னை விளாடிவாஸ்டாக் ரூட்னா என்னென்னு கொடுக்குறோம். அப்புறம் இந்த பார்ட்டாக உடைக்கிறோம். அப்புறம் கடைசி கன்க்ளூஷன் கொடுக்குறோம். இது ஒரு ஃபார்மெட்டாக பார்த்தா புரியும். இதான் ஃபார்மெட், கொஸ்டினுடைய ஃபார்மெட் பாருங்கள். இதான் ஸ்ட்ரக்சர். அப்போ என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது? நமக்கு இன்ட்ரொடக்ஷன் இருக்குது. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர், இது ஒரு ஸ்ட்ரக்சர். அப்புறம் பார்த்திங்கன்னா கன்க்ளூஷன் இருக்குது, அது ஒரு ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் மெயின் பாடிங்கிறது என்னென்னா அந்த கொஸ்டினை பார்ட்டாக உடைக்கிங்க பார்த்தீங்களா, அந்த பார்ட்டாக எழுதுறீங்க பார்த்தீங்களா. அதில் என்ன பாட்டு இருந்தால் ஒரு பாட்டு வந்து எக்கனாமிக் பெனிஃபிட்னு ஒரு பாட்டு இருந்துச்சு. அடுத்து அட்வான்டேஜஸ்னு ஒரு பாட்டு இருக்குது, சேலஞ்சஸ்னு ஒரு பாட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு பாட்டு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கொஸ்டினை கேட்கணும், அதுக்கு ஸ்பேஸ் அதிகமாக விடணும்.
இதில் ஒரு பார்ட்டுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாமல் இருந்ததுன்னா ஸ்பேஸ் கம்மியாக விட்டுக்கிடணும். அப்போ ரொம்ப முக்கியம். இதுதான் ஹெட்டிங். இப்போ சப்ஹெட்டிங் போட்டிங்கன்னா கொஞ்சம் நவுண்டு இந்த இடத்துல ஒரு சப்ஹெட்டிங் போட்டு அதுக்கு பாயிண்ட் போடுறீங்க. அப்போ சப்ஹெட்டிங்கும் ஹெட்டிங்கும் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும். அப்போ இதுதான் ஃபார்மெட்டு. ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க, அப்புறம் கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க ரெடிமேடாக. இந்த கன்க்ளூஷன் இன்ட்ரடக்ஷன் 10 வேர்ட்ஸ்க்கு அதிகமாக போயிடக்கூடாது. அப்புறம் இந்த பார்ட்டை நீங்கள் தான் எழுதுறீங்க, ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கக்கூடாது. அந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான் அப்படி அந்த ஆங்கிளில் நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு சி ரூட் இப்போ தான். இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சி ரூட் என்ன கேட்டிங்கன்னா, நார்மலாக ரஷ்யாவிலேருந்து இப்போ நிறைய நம்ம ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம், கோல் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். ரஷ்யாவுக்கு நமக்கு வந்து ரிலேஷன் பயங்கரமாக இருந்துட்டு இருக்குது. அப்போ எக்ஸிஸ்டிங் ரூட் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு என்னென்னா இந்த சைடு வெஸ்ட் சைடில் மும்பை துறைமுகத்தில் இருந்து அப்படியே அரபிக்கடல் வழியாக போய் நமக்கு என்ன பண்ணாங்கன்னா ரெட் சி வழியாக போய் நமக்கு என்னென்னா மத்திய தரை கடல் வழியாக போகிறாங்க. போய் நார்த் சி வழியாக வந்து சென்ட் பீட்டர்ஸ்பர்க், இதுதான் கனெக்டிவ் இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரூட். அப்போ நிறைய ட்ரேடு வந்து இந்த வழியாக தான் நடந்துட்டு இருக்குது. இப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 16,000 கிலோமீட்டர். அப்போ இது எதன் வழியெல்லாம் போதும் பார்த்தீங்கன்னா, அரபிக்கடல், மத்திய திரைக்கடல், சூயஸ் கால்வாய், நார்த் சி வழியாக போகுது. கிட்டத்தட்ட 40 நாள் ஆகுது, 40 டேஸ். இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு ரூட்டை போடுறாங்க. ஏன்னா அதான் முக்கியம். இதுதான் இப்போ வந்து போட்டிருக்காங்க. இந்த ரூட் வந்து ஈஸ்ட் சைடு நம்ம தமிழ்நாட்டில் சென்னை துறைமுகத்திலேருந்து ஆரம்பித்து அப்படியே மலக்கா ஸ்ட்ரெயிட்லேருந்து போய் அப்படியே தைவான் ஸ்ட்ரெயிட் வழியாக வந்து ஜப்பானுக்கு இடது பக்கத்தோடு போய் இங்கே விளாடிவாஸ்டாக் இந்த இடத்துக்கு போகிறாங்க. ஈஸ்ட் சைடு போடுறாங்க. இதான் இந்த இது ப்ரொபோஷல். அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் என்னென்னா 10,000 கிலோமீட்டர் தான். அங்கே 16,000, இங்கே என்னது 10,000. இங்கே எங்கேருந்துலாம் போகிறாங்கன்னா, அங்கே அரபிக்கடலேருந்து போகிற மாதிரி இங்கே வங்காள விரிகுடாலேருந்து போய் தாய்லாந்து, சீனா, பிலிப்பைன்ஸு, தென்கொரியா, ஜப்பான் 24 நாள் ஆகுது மொத்தம். அப்போ கிட்டத்தட்ட 16 நாள் குறையுது. 16 நாள் குறையும் போது என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கும் பாருங்கள். ஃபியூல் எக்கனாமிக் இருக்கும், நிறைய பேருக்கு வந்து ட்ரேடுக்கு ரூட்டுக்கு நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும், நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஏன்னா அப்போ நிறைய குறையும். அப்போ இந்த இதை வந்து ப்ரொப்போசல் பண்ணியிருக்காங்க. யாருக்கும்? ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும். அப்போ இந்த வழியோடு நமக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் சரக்கு அதிகமாக நமக்கு கிடைக்கும். அப்போ நிறைய இது ரஷ்யாவை தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ ரஷ்யாவுடைய இது வந்து முக்கியத்துவம் பெறும். இதுதான் இந்த இப்போ உள்ள ப்ரொப்போசல். அப்போ இதில் நமக்கு என்ன இது பண்ணுறாங்கன்னா, ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம். இதான் வந்து இன்ட்ரடக்ஷனே என்ன பண்ணுறேன்னா, இன்ட்ரடக்ஷனாக முன்னுரை முடிவுரைன்னு எழுதக்கூடாது. அந்த இதில் உள்ள தேவையான ஒரு ஹெட்டிங்கை தூக்கி எழுதுறீங்க. ஏன்னா அப்போ இங்கே இன்ட்ரடக்ஷன்னா சென்னை விளாடிவாஸ்டாக் சி ரூட், அதான் இன்ட்ரடக்ஷன். அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டு நம்ம சிம்பிளாக கொடுக்குறோம். ஏன்னா சென்னை விளாடிவாஸ்டாக் சி